வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சுவையான ஒரு பிரெட் சில்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இது பேக்கரியிலாம் கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்க. இதுக்கு ஒரு கடாயிலைங்க ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து ஒரு 2 ஸ்லைஸ்லேருந்து 3 ஸ்லைஸ் அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரெட் தேவையோ அந்த அளவுக்கு பிரெட் எடுத்துக்கோங்க. எடுத்து இதுக்கு நீங்கள் என்ன தான் சேர்க்கணும் இல்லைங்க, நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாங்க. நெய் பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இந்த மாதிரி அந்த பிரெட்டு வந்து 2 சைடுமே நல்லா டோஸ்ட் பண்ணி எடுங்க. இதை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்து தாங்க நம்ம பிரெட் சில்லி செய்ய போகிறோம். நம்ம அப்படியே செய்கிறது இல்லைங்க. இந்த மாதிரி 2 சைடு நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் அந்த பிரெட்டு வந்து நம்ம டோஸ்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ அதை நம்ம எடுத்துடலாங்க. இந்த மாதிரி டோஸ்ட் பண்ண அந்த பிரெட் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிச்சு வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு பழையபடியும் அதே பேன்லேங்க ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எதுக்குமே நீங்கள் வந்து ஆயில் தான் சேர்க்கணும் இல்லைங்க, உங்களுக்கு என்ன தேவையோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் அதிகமாக சேர்த்திங்கன்னா கசப்புத்தன்மை வந்துடுங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. லோலேருந்து மீடியமான ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா ஜீரகம்லாம் கரிஞ்சிருங்க. அதனால் 2 மீடியம் சைஸில் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அந்த ஆனியன் பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80% இந்த ஒரு மீடியமான கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு 2-3 செகண்டு வதக்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் பிரெட் சில்லி வாங்கினோம்னா ரேட்டு அதிகமாக வருங்க. நம்ம வீட்டில் செய்யும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம எல்லாருமே சாப்பிட்டுக்கலாங்க. கொஞ்சமாக இதுலேயே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை வந்து இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் கரிஞ்சிருங்க, அப்போ ஃப்ளேவர் நல்லா இருக்காது. அதனால வந்து வெங்காயம் குக் பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா எது இருந்தாலும் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது அதிகமாக ஆட் பண்ண தேவையில்லைங்க. அது மசாலா ஃப்ளேவர் அதிகமாகிடுங்க, அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூனு அரைச்சி அதே அப்படியே வாஷ் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அதே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து ஒரே ஈக்குவல் அளவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு 2 தக்காளி மீடியமான சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அந்த தக்காளியும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நம்ம மூடி போட்டு தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லைங்க. அந்த எண்ணெயிலே இருந்து நல்லா குக் ஆகட்டுங்க. மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா இந்த ஸ்டேஜ் வந்துடுங்க. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி நல்லா அந்த மாதிரி சுருண்டு வருங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கிறேங்க, டொமேட்டோ கெச்சப் அது ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோமே சின்ன சின்னதாக, அந்த ப்ரெட்டையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பிரட்டி விடுங்க. அந்த மசாலாலாம் அந்த ப்ரெட்டில் பிடிக்கிற அளவுக்கு ஒரு 1-2 நிமிஷம் நல்லாவே வதக்கி விடுங்க. ஃபைனல் ஸ்டேஜாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலை போட்டு ஒரு 2-3 டைம் வதக்கி விடுங்க. சுவையான பிரெட் சில்லி தயார் பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்ஸ்.